வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விஜய் கொடுத்துருக்கிற அந்த டிவோர்ஸ் கேஸ் தான். அந்த டிவோர்ஸ் கேஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு பல்வேறு சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயமே இன்னைக்கு அரசியல் நடவடிக்கையை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம தவிக தலைவர் விஜயை உழுக்கிற அளவுக்கு அப்படி ஒரு விஷயங்களை அவங்க அந்த கேஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன விஷயமே இந்த விசாரணை ரொம்பவும் ரகசியமாக தான் நடக்கணும், இதில் எந்த மீடியா தலையீடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுதான் எல்லாருக்குமே ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டும் கிடையாது, அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சங்கீதாவை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தாவேகா தலைவர் விஜயோட பாடிகார்டு வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னிருக்கிற இந்த அதிர்ச்சிகரமான விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அவங்க என்னைக்கு கோர்ட்டில் அந்த கேஸை போட்டாங்களோ அப்போலேருந்தே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் ஒவ்வொருத்தரும் சங்கீதா குறித்து நிறைய பதிவை போட்டுட்டு வராங்க. அதன்படி அதை இப்போ வந்து தவிக தலைவர் விஜயோட பாடிகார்டு வந்து சங்கீதாவை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு பதிவு விட்டுருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த டிவோர்ஸோட பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போட்டு மட்டும் நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் புதிய இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பத்திலிருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஆளுங்கட்சி இப்படி ஒரு தரக்குறைவான சம்பவத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து தகவல் படி ஒரு முக்கியமான வந்து ஒரு பிரச்சனை வந்து என் கையில் சிக்கியிருக்கு, இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஆளுங்கட்சி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அதை யூஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த அளவுக்கு தரக்குறைவாக போவாங்களா அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இன்னும் அவங்க நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ண ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, அது நம்ம தவேக தலைவர் விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸ் கேஸை பற்றி அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பதிவிட்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விஜயோட எல்லா விஷயங்கள்லையும் முன்கூட்டியே தெரிவிச்சிட்டு வர்றது சவுக்கு சங்கர் தான். அவர் சொன்னது வந்து குறைஞ்சது 80% வந்து உண்மையாக இது வரைக்கும் நடந்துட்டு வருது. அதன்படி இவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு புதிய பிரச்சனை, அதாவது விஜயை நோக்கி ஒரு பெரிய அம்பை வந்து வந்து ஆளுங்கட்சி காத்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த அம்பு வந்து முன்ன மாதிரி இல்லாமல், அதாவது கரூர் இஷ்யூ, ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகிறது தள்ளி போகிறது, இந்த மாதிரி சாதாரணமாக இருக்காத அவருடைய பேஸ்மெண்ட்டையே ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி எல்லாத்துக்குமே விஜய் வந்து அரசியல், அதாவது அரசியலுக்குள்ளே வந்துட்டா அதனுடைய எல்லையை பார்க்குற வரைக்குமே, கரையை கடக்கிற வரைக்குமே எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கணும். ஏன்னா எதிரிங்க எந்த பக்கம் இருந்து அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு வியூகத்தை நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம தாங்கிக்கிற அந்த மனோபாவத்தோடு தான் இந்த அரசியலுக்குள்ளே வரணும், நினச்சி நிற்கணும். அப்படின்னாலும் அந்த மனோபாவத்தை நம்ம அடிக்கடி வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை நம்ம மன ரீதியாக உடஞ்சி போயிட்டா கூட அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். கரூர் இஷ்யூக்கு அப்புறமேலே விஜய் இந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து சர்வே பண்ணுவார் அப்படிங்கிறத 100% யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கரூர் விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மக்களே வந்து விஜய்க்கு எதிராக திரும்பியிருந்தாங்களா, அது இன்னமும் அவரை பயங்கரமாக உடைச்சிருக்கும். இப்போ வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை, இந்த டிவோர்ஸ் கேஸை யூஸ் பண்ணி விஜய்க்கு எதிராக வந்து மக்களை திருப்புற முயற்சிகளில் ரொம்ப வெற்றிகரமாக இப்போ ஆளும் கட்சி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு சில ஊர்களில் ஒரு ரீல்ஸ் வரதை பார்க்கலாம். அதாவது தாவேகா தலைவரோட அந்த கட்சி கொடி இல்லை பேட்ஜு இல்லை ஏதாவது துண்டு இதெல்லாம் மொத்தமாக இது பண்ணிவிட்டு நாங்கள் இந்த கட்சியை விட்டு விலகிக்கிறோம், இதுக்கு மேலே இந்த அசிங்கமான தரக்குறைவான கட்சியில் வந்து நாங்கள் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள், அதாவது ஒரு 10 to 20 பெண்கள் வந்து இந்த மாதிரி மீடியாவிலையோ இல்லை நியூஸ்லேயோ வரதை நம்ம பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அவங்கள விலைக்கு வாங்கி திமுக பண்ணுற அந்த கூட்டு சதி தான். ஏன்னா ஆளுங்கட்சி பண்ணுற கூட்டு சதிதான். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ வந்து இந்த பிம்பம் எதுக்காக அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது
டிவிகேக்கு எதிரா வந்து மொத்த பெண்களையும், அதாவது பெண்களோட ஓட்டு சதவீதம் தமிழகத்துல கொஞ்சம் அதிகம். ஸோ வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ், அதாவது ஒரு குடும்பத்தையே ஒழுங்கா வழிநடத்த தெரியாத ஒருத்தனால எப்படி ஒரு தலைவனா ஒரு ஒரு குழுவுக்கு, அதாவது ஒரு சமூகத்துக்கு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு போலியான பிம்பத்தை வந்து இப்போ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களை இது வரைக்கும் பெண்களுக்கு வந்து விஜய் மேல ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருந்தது. அது அப்படி இந்த கரூர் விஷயத்துக்கு தாண்டி, இந்த கரூர் விஷயத்தையும் மீறி அந்த அந்த அவர் மேல இருக்கிற அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாவே அதிகரிச்சிட்டு இருந்த நிலையில இந்த டிவோர்ஸ் கேஸ், தகாத உறவு அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் வந்து எல்லாரையுமே சிந்திக்க வச்சிருக்குது. இவர் சரியான ஆளா இருப்பாரா, இந்த இடத்துக்கு நாம இவரை கொண்டுட்டு போய் விட்டா இவர் சர்வே பண்றது, நம்மளை கைட் பண்றது இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எல்லாருமே ஒருக்கான அதே இடத்துல நின்று யோசிக்க வைக்குது. இதுதான் அவங்களும் விரும்புறாங்க. ஸோ அதன்படி எல்லா வேலைகளையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த நிலைமையில இன்னைக்கு சங்கீதா விஜயை பத்தி நம்ம டிவிக்கு தலைவர் விஜயோட பாடி கார்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து குறைஞ்சது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுலேயே ஒரு 3 வருஷமா ஒரு பேச்சுலர் வந்து எப்படி இருப்பாங்களோ அதன்படி தான் நம்ம தலைவர் வந்து இருக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து லேட் நைட்லலாம் ஃபோன் வரும். இந்த மாதிரி எப்போ வருவீங்க, ஒர்க் இருக்கா, அந்த மாதிரிலாம் ஃபோன் வரும். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் எழுந்திருக்கிறதும் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருப்பார். நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பார். அவருக்கு வந்து வேலையாட்கள் வந்து சாப்பாடு கொடுத்தாதானே ஒழிய, இல்லை ஃபேமிலி கிட்டேருந்து ஒரு காலோ, ஒரு பசங்க கிட்டேருந்து ஒரு காலோ, இல்லை ஒரு பார்ட்டி அந்த மாதிரி எதுக்குமே பண்ண மாட்டார். அவருடைய ஃபோக்கஸ் அவர் கிட்டத்தட்ட இந்த விஷயத்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த விஜய் பொறுத்த வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, அவர் குதிரையோட குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய பழக்கம். நான் வந்து இந்த 3 வருஷத்தில் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவர் வந்து குடும்பத்தை விட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் தலைவர் வந்து தனியாக தான் இருக்காங்க. அவருடைய சாப்பாடு விஷயமோ இல்லை மற்ற எல்லா விஷயங்களையும் வேலையாட்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து இப்போ ஷூட்டிங்க்கு போனார்னா ஷூட்டிங் வேலையை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுவார். வேறு எந்த விதமான ஒர்க்கும் அவருக்கு இருக்காது. அவருக்கு ஷூட்டிங் முடிஞ்சால் உடனே வீடு, அந்த ஷெடியூலை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். இன்றைக்கி பல நடிகர்கள் லேட் நைட் பார்ட்டி அது இது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் வந்து இப்போ எப்படி ஒழுக்கமாக இருக்கிறாரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷமாக இந்த மனுஷன் வந்து இப்போயும் அப்படியே தான் இருக்கார். அவருக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கே தவிர அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மாற்றம் கூட எதிர்பார்க்கல. மேபி ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு வேணா அவங்களுக்குள்ள இருக்கலாமே தவிர வேற எந்த விதமான எல்லை தாண்டின பேச்சுவார்த்தையோ இல்லை கை நீட்டுறது, அந்த மாதிரி அநாகரிகமான ஒரு செயலுமே கண்டிப்பாக வந்து தாவேகா தலைவர் விஜய் பண்ண மாட்டார். ஏன்னா அவங்களுடைய வைஃப் சங்கீதா விஜயும் ரொம்பவும் பொறுமையானவங்க. அதை விட பொறுமையானவர் தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிறது இப்போ பல விஷயங்கள்ல அவர் பொறுமையாக இருக்கிறத பார்த்தே அவருடைய பேஷன்ஸ் லெவலில் உங்களால் கணிக்க முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக இருக்கிற மனுஷனால தன்னுடைய குழந்தைங்ககிட்டயும் சத்தமாக பேச முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அப்பா அம்மா கிட்டேயே அவர் வந்து ரொம்ப பணிவாக தான் நடந்துக்குவார். ஷோபா சந்திரசேகர் கிட்ட ரொம்பவும் பொறுமையாக பணிவாக தான் அவங்க 4 கேள்வி கேட்டால் இவர் ஒரே கேள்விக்கு தான் பதில் சொல்லுவார். அந்த அளவுக்கு ரொம்ப பணிவாக பேசுகிறவர் வந்து எப்படி ஒய்ஃப் கிட்ட சத்தமாகவும் அநாகரிகமாகவும் நடந்துக்க முடியும்? ஸோ பேசுகிறத தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவருக்கு வந்து இப்போ பல விஷயங்களில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அவர் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, சிரிக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் நிறைய நாள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த எனர்ஜியில் தான் அவர் இவ்வளோ நாள் சர்வே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத எங்களால் இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து நான் வந்து நினைப்பேன் அவர் தனியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை தொண்டர்களோட, அதாவது உயிரையே கொடுக்குற தொண்டர்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் விஜய் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்காக உழைக்கணும்னு அவர் ஏன் நினைக்கிறாரு